ஏலக்காய், சின்ன வெங்காயம் சேர்த்து செட்டிநாட் ஸ்டைல்ல அரைச்சு ஊத்தி காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது நீங்க யூசுவலா செய்யற காரக்குழம்பை விட ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் இதோட ஸ்மெல் ரொம்பவே இன்வைட்டிங்கா இருக்கும். இந்த குழம்பு நல்லெண்ணெயில தான் செய்யணும். நான் இன்னைக்கு காடியா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 2 கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 சிட்டிகை வெந்தயம், அடுத்து 4 டீஸ்பூன் தனியா, கலருக்காக 3 காஷ்மீரி காஞ்ச மிளகாய், காரத்துக்காக 4 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே 20 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, துருவுன 2 பத்த தேங்காவை இந்த அளவுக்கு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறுனதும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு வச்சிருங்க. அடுத்து குழம்பு செய்யறதுக்கு மறுபடியும் 2 கரண்டி நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 10 பல் பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை முழுசா சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுல 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளிய 1 கப் தண்ணியில நான் கரைச்சு கொஞ்சம் திக்காவே சேர்த்துக்கிறேன். மறுபடியும் 1 கப் தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணிக்கணும். குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை பச்சையாவே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாவும் இருக்கும், டேஸ்டும் என்ஹான்ஸ் ஆகும். சோ இதுக்கு முன்னாடி காடியா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணது இல்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி